ஹலோ சொல்லியா ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. என்னது இன்னைக்கு 10? என்னையா சொல்ற? நீ போனை கட் பண்ண, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பத்து எப்படி மறந்தேன்? 1500 ரூபாய் வேணுமே. உண்டியில் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியலையே. ₹300 வேணுமே. ஆண்டவனே, வாடகை ஆட்டோ நல்லா ஒன்றும். ஆண்டவனே, எப்படியாவது 3 மணிக்குள்ளே 1500 ரூபாய் கட்டி ஆகணுமே. எப்படியாவது சம்பாரிச்சாகணும். ஏமா ஆட்டோ வேணுமா? எங்க சார் போனோம்? கோயம்பேடு வருமா? போலாம் சார். எவ்வளோ இப்போ? ₹100 கொடுங்க. ₹100? ஏன் இங்க இருக்கிற கோயம்பேடுக்கு போறக்கா ₹100? ₹50 இல்லாட்டி போயிட்டு ₹80 கொடுங்க சார். ₹80 ஆகுதுப்பா. ₹50. ₹60 கொடுங்க சார். ₹50 தான்ப்பா. இல்லை கிளம்பு போ. நான் வேற ஆட்டோ ஏறுங்க சார். ₹60 கொடுங்க சார். இல்லை நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறேன், நீ போ. சார் ₹60 கொடுங்க சார். நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறேன், இல்லாட்டி நான் பஸ்ஸில் கூட போகிறேன், நீ போ. எங்கம்மா போனோம்? வலசரோக்கம் போகணும். ₹200 கொடுங்கம்மா. ஏறுங்கம்மா. 150 ரூபா வாங்கிக்கோ, இல்லைன்னா போ. நான் வேற ஆட்டோ பார்த்து போய்க்கிறேன். என்னம்மா இந்த டிராஃபிக் டைமில் எல்லா ஆட்டோக்காரங்களுமே ₹200 தான்மா கேட்பாங்க. இஷ்டம் தான் வாங்க, இல்லைன்னா போங்க. நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறேன். சுற்றி போனோம். எல்லாமே ஒன் வே வேறு. 25 கிலோமீட்டருமா. பெட்ரோல் என்ன விலைக்கு தெரியுமாம்மா? ஒரு நாள் வாடகையே ஆட்டோக்கு நாங்கள் ₹200 கொடுக்குறோம்மா. லாஸ்ட்டாக 150 ரூபா தான். வந்தா வா, இல்லைன்னா போ. நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறேன். சரி ஏறுமா. ஏறுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேச. ஏறுமா. ஆட்டோக்காரங்களே இப்படி தான். இறங்கும் போது 300-400ன்னு ரேட்டு மாற்றி பேசுவாங்க. எங்கம்மா போனோம்? ஏய் சத்தியம் போலாமா? சத்தியம் வேணாமே, எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. அப்ப ஸ்பென்சர் சார் எங்க சார் போனோம்? ஸ்பென்சரா? வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, வேணாம். என்ன சொன்னாலும் இப்படியே சொல்றியே. அப்ப எங்க தான் போலாம்? சரி வா, பீச் போலாம். பீச்சா? சரி. பீச்சில் எங்க சார் போனோம்? போ சொல்கிறேன். எவ்வளோங்க? ₹200 கொடுங்க. என்ன ₹200? 200 ரொம்ப டூ மச். இல்லை சாலிகிராமத்தில் நீங்கள் வேற ₹200? தம்பி, நானா இருக்கவே ₹200 கேட்டேன். வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்க, மினிமம் 300-400 கேட்பாங்க. 300 ரூபாய் எதுக்குங்க? 500 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஏய் ஷட் அப், ஐல் டாக் டு ஹிம். தம்பி, அங்கேருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நீயே தானமா பார்த்த எவ்வளோ டிராஃபிக்னு உங்களுக்கே தெரியும். நான் நியாயமாக தானே கேட்குறேன், குடுமா. சார் டிராஃபிக்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் தான் சார் ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது பிடிச்சி வரணும். வந்ததே ஷார்ட்கட் தான்ப்பா. எடுப்பா முதல்ல ₹200. இன்னும் போனா போதும் விட்டா ரொம்ப பேசினுக்கிற நீ. ஹலோ, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ஹலோ, எங்களுக்கும் தெரியும். எடுமா ₹200. சும்மா என்ன மிரட்டுறியா? போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிடுமா, அவங்களே கேட்கலாம். அங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோன்னு அவங்களே சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ டிரைவர்லேயே இப்படிதான். மீட்டர் இருந்தாலும் மீட்டர் ஓடாது, மீட்டர் ஓடினாலும் ஆட்டோ விட வேகமாக ஓடும். ஹலோ மேடம், இது புது ஆட்டோ தான். 1 கிலோமீட்டருக்கு ₹6 எவன் மீட்டர் போட்டு ஓட்டுவான்? உங்களை மாதிரி ஆட்டோவில் வரவங்களுக்குலாம் எங்கள் வீடை விற்று தான் உதவி பண்ணோம். இதுக்காக ஒன்றும் வீடெல்லாம் ஒன்றும் விற்க தேவையில்லை. நாங்கள் மட்டும் இல்லை, ஒரே அப்படி தான். எவ்வளோ இருக்கு? 180 ரூபா இருக்கு. ஹலோ, இங்கே வா.
இந்தா 20 ரூபா. எதுக்கு? போறத்துல பூ வாங்குறதுக்கு உதவும், வச்சுக்கோ. ஐயோ டைம் ஆயிடுச்சு. பேங்க் மூடுவாங்களே, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. எவ்வளோ பேர் நிற்கிறாங்களோ தெரியலையே. சரணாலயா சில்ட்ரன் ஹோம் 1500. சத்யா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கா? ஹலோ சத்யா, நான் சத்யா தான் சார் பேசுகிறேன். எப்படிம்மா இருக்க? பரவாயில்ல சார், இந்த தடவையாச்சும் நீங்கள் நேரில் வருவீங்கன்னு நினச்சேன். மன்னிச்சிருமா. சார், நீங்கள் பார்க்க எப்படி சார் இருப்பீங்க? நானா? நல்லா ஹைட்டா செவப்பா கோட்டு சூட்டு ஷூலாம் போட்டுட்டு சும்மா ஹீரோ மாதிரி இருப்போம்மா. அஜிதா விஜயா சார்? 2 பேரும் சேர்ந்தா மாதிரி இருப்போம்மா. எப்படி சார், எப்பயுமே ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா? கவலையே இல்லாதவங்க யார் சத்யா? ஆனால் அந்த கவலையை மறக்கிற திறமையை நம்ம வளர்த்துக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பராக இருக்காங்க சார். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி சார் இருக்காங்க? ஹலோ சார். எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமாம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். என்னம்மா சாப்பிட்ட? பிரியாணி. பிரியாணியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையே. ஒரு அக்காவுக்கு பிறந்தநாளா சார், அவங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் என்ன சார் சாப்பிட்டீங்க? நான் இன்னும் சாப்பிடலம்மா. சீக்கிரம் சாப்பிடுங்க சார், இல்லைன்னா அல்சர் வந்துடும் சார். வயிறு புண்ணாயிடும், எரியும். என் ஃப்ரெண்டு ரம்யா இருக்கால சார், அவளுக்கு வந்துடுச்சு சார், பாவம். சரிம்மா, இனிமே கரெக்ட் டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட்றேன். என்ன நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நானா? நான் நல்லா படித்ததுனால வெளிநாட்டில் வேலை கிடச்சி நிறைய சம்பாதிச்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேம்மா. அப்படின்னா நானும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணும் சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ. ஐயோ, பேலன்ஸ் இல்லையா? நானும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணும் சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் சார். நாங்கள் சரணாலயா சில்ட்ரன் ஹோம்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமா சார்? நிறைய பேருக்கு உதவி பண்ணும் சார். சரிங்க சார், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் சார்.